Under Section 107 of the Copyright Act, 1976, utterance is made for fair use, for purposes such as criticism, comment, teaching, education, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம இந்த எபிசோட்ல ஆராய்ந்து பார்க்க போறோம். இனி அடுத்து டோட்டல் உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போற விஷயம். இதை ஒழுங்கா நான் வியாக்கியானம் பண்ணா இப்போ அவர் பேசுறது எல்லாமே பொய்ன்னு உங்களுக்கே புரியும். இதுல மிக முக்கியமாக சில காரியங்களை நாம் பார்க்கணும். அதனால நான் இதை கிளீனா சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், அது கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி அப்ப என்ன செய்ய போது, சில கொலை செய்ய போது, பார்க்கவும் போது கொலையும் செய்ய போது, அந்த மாதிரி வசனத்துல இல்ல. அதுவே யோசிச்சு எல்லாம் செய்யக்கூடியதான பவர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது சொல்லணுன்றதுக்காக இந்த வசனத்தை புரட்டுறாரு. அதுக்கு அடுத்து இது பார்க்கணும்னு ஒன்று சேர்க்கணும். எல்லாரும் தன்னை வணங்குறாங்களான்னு பார்க்க போது, அது கைகால இருந்து அது கொலை பண்ணணும்னு ஒன்று சேர்க்கணும். தன்னை வணங்காதவங்களை என்ன செய்ய போது, கொலை செய்ய போது. அதுக்காக இது கொஞ்சம் டெவலப் பண்றாரு. அதாவது சொரூபத்திற்கு ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பவர். ஆவினா பவர் கிடையாது, சத்துவம்னா தான் பவர். அதுக்கு அடுத்து ஏகப்பட்ட பொருட்கள், எவ்வளவு பொய்னா அவ்வளவு பொய், வாயெல்லாம் பொய். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்டெக்ஸ்ட். கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி சாயம் பூசி மனிதனுடைய கற்பனைக்கே தோன்றாத ஒரு விஷயம் அது. சக்கரை எடுத்து நாக்குல போட்டு, ஆனால் ஆவியானவர் யோவானுக்கு காட்டுகிறார். இவர் சொல்றதெல்லாம் நம்ப வைக்கிறார். இதுவரைக்கும் வரலாற்றுல சிலை பேசினதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எங்குமே இல்ல. இருக்கு, நிறைய இருக்கு. சில பேசுச்சுன்னு இல்ல. இவருக்கு சயின்ஸ் புரியல. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ is busting lies. இது வந்து ஜெகனுடைய கடைசி கால அடையாளங்கள் பிரசங்கத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் பழைய எபிசோட்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இவர் இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பிக்கிறாரு. அதோடைய இன்ட்ரடக்ஷனை தான் இந்த எபிசோட்ஸை பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உலகத்தை ரோபாட்ஸ் ஆளுன்றதுல எவ்வளோ பொய் சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த இன்ட்ரடக்ஷன். இப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வருஷம் இனி அடுத்து டோட்டல் உலகத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போற விஷயம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 13:15 வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுல மிக முக்கியமாக சில காரியங்களை நாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சிலை என்ன செய்யுமா, பேசும். ரெண்டாவது, அந்த சிலை என்ன செய்யும், பேசத்தக்கதாகவும், தன்னை வணங்காத யாவரையும், அப்ப என்ன செய்ய போது, சில கொலை செய்ய போது, பார்க்கவும் போது கொலையும் செய்ய போது. ஒன்று பேச போது, ரெண்டாவது எல்லாரும் தன்னை வணங்குறாங்களான்னு பார்க்க போது, தன்னை வணங்காதவங்களை என்ன செய்ய போது, கொலை செய்ய போது. அதுக்கு அடுத்து சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, அதாவது சொரூபத்திற்கு ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பவர், அதுவாகவே செயல்படக்கூடியது. சிலை தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே யோசிச்சு எல்லாம் செய்யக்கூடியதான பவர். அதுவே கொலை பண்ணோம், வணங்குறாங்களா வணங்கலையான்னு பார்க்கும். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டு 1900 வருஷம் ஆகுது. பத்மு தீவில் வைத்து யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா வெளிப்படுத்தல் 1 அப்படிதான் சொல்லுது. ரெவலேஷன் 13:15 அந்த வசனத்தை படிச்சுட்டு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம இந்த எபிசோட்ல ஆராய்ந்து பார்க்க போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் போர்ஷன் அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 13:15 சொல்றாரு, மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், சிலை என்ன செய்யுமா, பேசும். ரெண்டாவது, அந்த சிலை என்ன செய்யும், பேசத்தக்கதாகவும், தன்னை வணங்காத யாவரையும், அப்ப என்ன செய்ய போது, சில கொலை செய்ய போது, பார்க்கவும் போது கொலையும் செய்ய போது. ஒன்று பேச போது, ரெண்டாவது எல்லாரும் தன்னை வணங்குறாங்களான்னு பார்க்க போது, தன்னை வணங்காதவங்களை என்ன செய்ய போது, கொலை செய்ய போது. ஸோ அவர் அப்படியே மேனிப்புலேட் பண்ணுறாரு. வசனத்தை படிச்சுட்டு அப்படியே மேனிப்புலேட் பண்ணி உள்ளே புகுத்துறாரு. இது வந்து பிரெயின் வாஷிங்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹி இஸ் டூயிங். பார்க்க போதுன்னு வசனத்தில் இல்லை, அதால் பார்க்க முடியாது. சிலை தான், இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷனல் மெஷின். அது ஒரு மெக்கானிக்கல் மெஷின் கிடையாது. மெஷின் வேறு, ஸ்டாச்சு வேறு. ரோபாட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக அது பார்க்க போது, பேச போது, இன்னும் விட்டா அதுக்கு கேட்க போது, கை காலெலாம் இருக்கும், அதுவே போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவார், ஃபியூச்சரில் சொல்லுவார்.
இந்த சீரீஸ் போக போக நம்ம பார்ப்போம். அதால் நடக்க முடியாது, அதுக்கு கைகாலெலாம் இருக்குன்ட்டு இல்லை, சொல்லப்படலை. அதால் பேச மாத்திரம் முடியும். நம்ம NIV, NLT, KJV அந்த மாதிரி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது NIV படிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக, தி செகண்ட் பீஸ்ட் வாஸ் கிவன் பவர் டு கிவ் பிரெத். பேசுறதுக்கு பிரெத் வேணும். ஓகே, பேச்சுக்காக மூச்சு. Breath to the image of the first beast, so that the image could speak and cause all who refuse to worship the image of the first beast to be killed. Okay, cause என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் அந்த வேர்புக்கு மீனிங் என்னன்னா, leading to, result in, affect, prompt, provoke, trigger, make happen, bring about, induce, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ செயல்படுத்த காரணமாக இருக்கு. அதுவே கொலை பண்ணலை, கொலை பண்ணுறதுக்கு சொல்லுது, அதுதான் சொல்லிருக்கு. NLTயில் டிரெக்டாகவே அந்த டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கிறாங்க. தென் த ஸ்டாச்சு ஆஃப் த பீஸ்ட் கமாண்டட் தட் எனிஒன் ரெஃப்யூசிங் டு வர்ஷிப் இட் மஸ்ட் டை. ஓகே, கமாண்டட். ஸோ சொல்லுது, அவங்கள சாவடிக்கணும், என்னை வணங்காத யாரும் சாவடிக்கணும் அப்படின்ட்டு கமாண்ட் பண்ணுது. வேற யாரோ கொலை பண்ணுறாங்க. யார் கொலை பண்ணுறாங்கன்னா, அந்த மிருகத்தினுடைய அடிமைகள் கொலை பண்ணுவாங்க. யார் தலை வணங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நெபுகட்நேசர் அவரோட சிலையை வணங்காதவங்க கொலை பண்ணப்படணும்னு நெபுகட்நேசர் சொல்லுவார். அந்த சிலை கொலை பண்ணல, அது வணங்குறாங்களா இல்லையான்னு அவங்களுடைய சோல்ஜர்ஸ் பார்க்குறாங்க, நெபுகட்நேசருடைய வேலைக்காரங்க பார்க்குறாங்க. யாரெல்லாம் வணங்குறையோ அவங்க பிடிச்சதுன்னு வந்து நெருப்பில் போட்டு சாவடிக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நெபுகட்நேசர். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது, வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்காக அதை சொல்கிறேன். இங்கே அதே மாதிரி தான் நடக்குது. சிலை யாரையும் கொலை பண்ணலை, சிலையை வணங்காதவங்களை கொலை பண்ணணும்ன்ட்டு சிலை சொல்லுது, அவ்வளோதான் சொல்லுது. என்னை வணங்காதவங்க சாவணும் அப்படின்ட்டு சிலையே சொல்லுது. யார் கொலை பண்ணுறாங்கன்னு இங்கே சொல்லப்படலை. ஸோ இவர் அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி சிலை தன்னை வணங்குறாங்களா இல்லையான்னு பார்க்க போகுது, அண்ட் வணங்காத எல்லாரும் கொலை பண்ண போகுது. அப்போ எதுக்கு பேசணும்? அது பார்த்து அப்படியே கொலை பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தானே. என்னை வணங்குன்னு சொல்லுவான், என்னை வணங்கலைன்னா உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு கொலை பண்ணுவான். அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. இது வந்து இமேஜினேஷன் சொல்லலாம். பட் இது வந்து இவர் வந்து இதுக்கு பிழப்பாக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ புதுசாக எதனா சொல்லணும்ல, ஏஐலாம் கொண்டு வந்து சொல்லணும்னா ஏஐலாம் நடக்க முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும். ரோபாட்ஸ் சொல்கிறேன். ஸோ அதை வந்து பைபிளுக்குள்ளே எங்கன்னா புதுக்கணும்னா அதுக்கு பார்க்கணுன்ட்டு ஒன்று சேர்க்கணும், அது கைகால இருந்து அதை கொலை பண்ணணும்னு ஒன்று சேர்க்கணும். அதுக்காக இது கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. ஸோ வசனத்தில் அந்த சிலை கொலை பண்ண போதுன்னு சொல்லலை, சிலை பார்க்க போதுன்னு சொல்லலை. இவர் வந்து சிலை பார்க்கும், சிலையே கொலை பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வசனத்தில் இல்லை. ஜான் பார்க்கல, ஜான் அதை எழுதவும் இல்லை. கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்ட்டு கடவுள் பேரில் பொய் சாட்சி கொடுத்துட்ருக்காரு அந்த மனுஷன். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, அதாவது சொரூபத்திற்கு ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பவர், அதுவாகவே செயல்படக்கூடியது. சிலை தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாக மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுவே யோசிச்சு எல்லாம் செய்யக்கூடியதான பவர். அதுவே கொலை பண்ணும், வணங்குறாங்களா வணங்கலையான்னு பார்க்கும். இவர் என்ன ஒரு மேனிபுலேஷன் பண்ணார் பத்தியா, சொல்லும் போது அதுவே யோசிச்சு செய்யக்கூடியதான பவர், அதுவே யோசிக்கும் அப்படின்றதெல்லாம் வசனத்தில் சொல்லலை. ஓகே, அதுவே யோசிக்கும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது சொல்லணுன்றதுக்காக இந்த வசனத்தை புரட்டுறாரு. அதுவே யோசிக்கும் அப்படின்ட்டு நம்ம மண்டையில் கொஞ்சம் வார்த்தைகளை போட்டு விட்டா பின்னாடி அவர் சொல்றதெல்லாம் நம்புவோன்றதுக்காக. ஸோ இதில் சொல்றது 2 விஷயம். ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அவர் சொல்றது ஆவினா பவர் அப்படின்னு சொல்லுவாரு. கவனிங்க. அதுக்கு அடுத்து சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு, அதாவது சொரூபத்திற்கு ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பவர். சொரூபத்துக்கு ஆவி அப்படின்னா பவர்ன்னு சொல்றாரு. ஆவினா பவர் கிடையாது, சத்துவம்னா தான் பவர். இது வந்து தமிழ் அகராதியில் நான் படித்தேன், டிக்ஷனரியில் படித்தேன் நான். சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ஈஸியாக வந்தது. The second beast was given power to give breath to the image of the first beast. NIV-ல the second beast was given power to give breath to the image of the first beast. இரண்டாவது மிருகத்துக்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டது. அந்த பவர் யார் கொடுக்குறாங்கன்னா முதல் மிருகம் கொடுக்குது. நம்ம அதை படிப்போம், அதை படித்து காட்டுறேன். ஆவினா பவர் கிடையாது, ஆவினா பிரெத் ஆர் லைஃப்னு கூட சொல்லலாம். பேசுறதுக்கு பிரெத் வேணும்.
ஓகே, சவுண்ட் வேவ்ஸ் மூலமாக தான் பேச முடியும். ஸோ அதனால பிரெத்துன்னு சொல்லப்படுது. இவர் வந்து அந்த சிலைக்கு பவர் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த புரட்டல் இருந்தால் தான் இந்த சிலை வந்து பவருடையதாக இருந்தால் அதை ரோபாட்டுன்ட்டு நம்ம பின்னாடி ப்ரூவ் பண்ணலாம். அதுதான் இவரோட இன்டென்ஷன். ஓகே, சிலைக்கு பவர் இல்லை, சிலைக்கு பவர் கொடுக்கப்படலை. அதை நிரூபிக்க வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் படிக்கணும். ஓகே, அது தொடர்ச்சியாக வந்தால் தான் கான்டெக்ஸ்ட் அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். நான் படிக்கிறேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். 2வது மிருகம். ஓகே, வேறொரு மிருகம். முதல் மிருகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் 2வது மிருகம் பூமியிலேருந்து எழும்ப கண்டேன்ட்டு யோவான் சொல்கிறார். யோவான் பார்க்குறார். அது ஒரு ஆட்டுக்குட்டியைக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது 2வது மிருகம் முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொத்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது 2ஆம் மிருகம் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே, தனக்குனா 2ஆம் மிருகம், தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்படுத்தி பிழைத்த மிருகத்திற்கு, முதல் மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ஓகே, 15ஆம் வசனம். மேலும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், முதல் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கு 2ஆம் மிருகத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுதான் கான்டெக்ஸ்ட். நீங்களே வேணால் படித்து பாருங்கள். 11ஆம் வசனத்துலேருந்து படிங்க, 15 வரைக்கும் படிங்க. எதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது? 2ஆம் மிருகத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சிலைக்கு சத்துவம் கொடுக்கப்படலை. இந்த மேனிப்புலேஷன் பண்ணுறதுனால, இந்த வேத புரட்டல் பண்ணுறதன் மூலமாக தான் இவர் இதுக்கு மேலே இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுதான் ரோபாட்ஸு, இதுதான் வந்து உலகத்தை ஆள போகுது, அதை வணங்கலைன்னா அதுவே உங்களை பார்த்து கொலை பண்ணிடும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பொருட்கள். எவ்வளோ பொய்னா அவ்வளோ பொய், வாயெல்லாம் பொய். இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்டது பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரசங்கம். ஓகே, அப்போதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மாற்றலை. இதை ஒழுங்காக நான் வியாகியம் பண்ணால் இப்போ பேசுறது எல்லாமே பொய்ன்ட்டு உங்களுக்கே புரியும். அதனால் நான் இதை க்ளீனாக சொல்லி முடிக்க ஆசைப்பட்றேன். இதெல்லாம் எப்படி வந்து சர்ச்சை நம்ப வைக்கிறார்? இவர் சொல்கிறதெல்லாம் சர்ச்சை நம்ப வைக்கணும்னா பைபிளை வந்து போற்றி பேசணும், கடவுளை போற்றி பேசணும். கடவுள் எவ்வளோ பெரிய கடவுள் பாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டாரு, 4000 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு, இன்றைக்கி நடக்குது, எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அப்படின்லாம் வந்து போஸ்ட் பண்ணி, இந்த மாதிரிலாம் சாயம் பூசி சக்கரை எடுத்து நாக்கில் போட்டு இவர் சொல்கிறதெல்லாம் நம்ப வைக்கிறார். அது எப்படி பண்ணுறாருன்னு ஒரு சாம்பிள். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டு 1900 வருஷம் ஆகுது. பத்மு தீவில் வைத்து யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா வெளிப்படுத்தல் 1 அப்படிதான் சொல்லுது. கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி மனிதனுடைய கற்பனைக்கே தோன்றாத ஒரு விஷயம் அது. ஆனால் ஆவியானவர் யோவானுக்கு காட்டுகிறார். மனுஷனுடைய கற்பனைக்கே சும்மா ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறாரு. ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறதுல நம்புகிறது இது பொய்ப்பா, 100% பொய். இது வந்து உண்மைன்ட்டு அவராலே யாராலையும் நிரூபிக்க முடியாது. ஏன்னா வசன வியாக்கியானமே தப்பு. சிலையால் பார்க்க முடியாது, சிலை கொலை பண்ண போகிறது கிடையாது, சிலை பேச மட்டும்தான் போதும். ஓகே, அண்ட் அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுலேருந்து எங்கே போகிறாருன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபாட்ஸ்குள்ளே போகிறாரு. சிலை பேசுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுவரைக்கும் வரலாற்றில் சிலை பேசினதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கேயுமே இல்லை. சிலை பேசுச்சின்னு இல்லை, அழுதுச்சின்னு இருக்குது, பால் குடிச்சிச்சின்னு இருக்குது, அப்புறம் கண்ணீர் வடிச்சிச்சின்னு இருக்குது, ரத்த கண்ணீர் வடிச்சதெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாமே பின்னாட்களில் எதனாலங்கிறத சயின்டிஃபிக்கலி ப்ரூஃபும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் பேசினதாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வரைக்கும் சிலை பேசினதாக சொல்லப்படவே இல்லை.
ஸோ இது வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே, ஐ வுட் லைக் டு கீப் திஸ் ஷார்ட். இதுக்கு முன்னாடி சிலை பேசியிருக்கா இருந்ததுன்னா இருக்கு நிறையா இருக்குது. அடுத்த எபிசோடில் அதை காட்டுறேன். இவர் வந்து இவருக்கு சயின்ஸ் புரியல, 100% ஷுர் சயின்ஸ் புரியல, அண்ட் வசனத்தும் புரியல. இவர் வந்து பிழப்பு பார்க்கணும், சொத்துக்கு என்ன வழி, கடைசி கால அடையாளம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேரால் ஹேண்டில் பண்ண முடியல. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம். என்ன வேணால் சொல்லலாம் இதில் என்ன சொன்னாலும் பொருந்தும். ஏன்னா ரெவலேஷன் இது புரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது ரெவலேஷனில். ஓகே, முதல் 3 அதிகாரம் விட்டுடுங்க, அதுக்கு மேலே வர்றதில் நிறைய விஷயங்கள் புரியாது. ஏன்னா ஓமானமாக சொல்லியிருக்கு. அது எப்படி வேணால் வச்சு வியாகியானம் பண்ணலாம். ஏகப்பட்ட வியாகியானங்கள் இருக்குது. 1000 வருஷ அரசாட்சிக்கு ஏகப்பட்ட வியாகியானம் இருக்குது. 666 அதுக்கு ஏகப்பட்ட வியாகியானங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். யார் வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். இவர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் நம்ப வைக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்கிறார், அவ்வளோதான். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனம், புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசனம், வசனத்தில் அங்கே வந்து யோவேல் எப்படி சொல்லியிருக்கு அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். யோவேல்லாம் அப்போ எவ்வளோ புரட்டுவார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை ஆள போகுதுன்னா கிடையாது, ஆளவே ஆளாது. It is impossible. By the end of these episodes, I will prove it. It is impossible. அது மூலமாக தான் சாத்தான பிசாசு பூமியை ஆள போகிறான்னா இல்லை. அவனே ஆளணும். அது மூலமாக ஆளலை, ஒரு மனுஷனை உருவாக்கி மனுஷன் மூலமாக தான் ஆள வர்றான். அவனோட அடிமைகள் மனுஷங்க தான். ரோபோட்ஸ் அவனுக்கு அடிமையாகாது. ஏன்னா ரோபோட்ஸ்க்கு ஆத்மா கிடையாது. சிம்பிளாக சொல்லிடுறேன், ரோபோட்ஸுக்கு ஆத்மா கிடையாது. ஆத்மாக்களை தான் அவன் அடிமையாக்கி வச்சுக்க முடியும். ஆத்மா இல்லாததை அடிமையாக்க முடியாது. ஓகே, ஆத்மாக்கள் எய்தர் பிசாசுக்கு அடிமையாக இருக்கணும், இல்லாட்டி கடவுளுக்கு அடிமையாக இருக்கணும், கீழ்ப்படிஞ்சிருக்கணும். ஓகே, ஒன்லி a soul can rule the earth. மனுஷனால தான் பூமியை ஆள முடியும். மனுஷன்னா ஒரு ஆத்மா. ரோபோட்டு ஆத்மா கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் சோல் கிடையாது, அது ஜஸ்ட் அ மைண்ட். ஓகே, அது மாதிரி பேர் வச்சுருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு. இட் இஸ் பேசிக்லி ஆட்டோமேஷன் தான் அது. இட்ஸ் ஜஸ்ட் கோடிங் ஆல்கரிதம். ஓகே, மெஷின் ஒரு கம்ப்யூட்டர், அது வந்து சோல் கிடையாது. ஓகே, ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது அதுக்கு. பர்த் அண்ட் டெத் கிடையாது, ஆன் அண்ட் ஆஃப் தான். காப்பி பேஸ்ட்லாம் பண்ணலாம் அதை. ஓகே, ஸோ ஆல் ஆஃப் தேட் நம்ம போக இது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இவர் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு இப்போ நிறைய பேர் பீப்புள் ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங். இவர் சொல்கிறதெல்லாம் பொய்ன்ட்டு நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்களாம் என்கிட்ட சொல்கிறாங்க. பட் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் people understand it. ஓகே, அதனால் I will see through. இன்கேஸ் என்கிட்ட நான் சொன்னால் மாத்திரம் போதும், நீங்கள் சொன்னால் மாத்திரம் போதும்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் மீ, என் கூட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணி பேசிக்கலாம். இன்கேஸ் இந்த சீரீஸோடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கில் பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on the signs of times. In Jesus' name, Amen. See you in the next episode.